மனதை அடக்குகின்ற அந்த பேராற்றல் எனக்குள் வாய்க்குமா அப்படி ஒரு கேள்வி கேட்டால் அதற்குரிய ஆன்ம பக்குவம், இந்த உயிருக்கான பக்குவ நிலை. முதல்ல கோயில்ல வழிபாடு செய்யணும், அடுத்து இறைவனுக்கு முன்னால் பாடுகின்ற ஆற்றல் இருக்கணும், அதற்கடுத்து ஆசனங்கள் செய்கின்ற முறை இருக்கணும், மனதை ஒரு இடத்திலே நிலைநிறுத்தணும், நிலைநிறுத்திய மனதை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவு எப்படிங்க ஒரு பிறவில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகியல் பிரச்சனைகளில் என்னை போய் எப்படிங்க மனசை ஒடுக்க முடியும் என்று கேட்டால், முறையான பயிற்சி இருந்தால், நம் உடலுக்குள் முறையான பயிற்சிகள் இருந்தால் நிச்சயமாக இந்த மனதை ஓர் இடத்திலே ஒடுக்கி விடலாம். நடுங்குவதும் இல்லை, நமனும் அங்கே இல்லை. ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதும் இல்லை, நமனும் அங்கும் இல்லை. எத்தனை பேர் நம்மை விமர்சனம் செய்தாலும் சரி, பாராட்டுக்களை கொடுத்தாலும் சரி, ஏளனமும் பாராட்டும் எவன் ஒன்றென கருதுகிறானோ, பாராட்டுகின்ற பொழுது தலைகணம் கொள்வதும் ஏளனம் செய்கின்ற பொழுது விசும்பி நிற்பதும் ஒரு சாமானிய மனிதனுக்கு உரித்தானதாக இருக்கும். ஆனால் பக்குவப்பட்ட ஒரு மனதிற்கு ஏளனம் செய்வதாக இருந்தாலும் சரி, நீ என்னை இமயமலை அளவு உயர தூக்கி வைத்தாலும் சரி, எப்பொழுது மனம் சமநிலையில் இருக்கிறதோ அந்த மனம்தான் ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர். நடுங்குவதும் இல்லை. யார் எந்த மிரட்டலை விட்டாலும் நம் மனமானது நடுங்காது, பயம் கொள்ளாது. நமனும் அங்கு இல்லை. யமனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னைக்கு உன் உள்ளமானது ஒரு புள்ளியில் போய் குவிகிறதோ, இந்த உலகியல் பற்றுகளிலிருந்து நீ விடுபட்டு ஒரு இறை புள்ளி என்ற ஒரு புள்ளியை நோக்கி நீ செல்கின்ற பொழுது யமனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. நடுங்குவதும் இல்லை, நமனும் அங்கு இல்லை. இடும்பையும் இல்லை, ராப்பகல் இல்லை. அடுத்த வரியில் சொல்றார், உனக்கு துன்பம் என்பதே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சென்ற சொற்பொழிவினுடைய தொடர்ச்சியில் உள்ளே கிடைத்த செய்தியை சொல்றேன். ரமணர் பல ஆண்டுகள் ஒரு இடத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். நான் யார் என்ற ஒரு கேள்விக்கான விடையை தேடி கொண்டிருக்கிறார். உடல் முழுக்க கொசு கடித்தும் பூச்சிகள் கடித்தும் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு 5 நிமிடம் இந்த மின்விசிறி அணைந்து விட்டால் எல்லோரும் எத்தனை ராகங்களை மீட்டுவோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பாதாள லிங்கத்துக்குள்ளே ஒரு மனிதர், ஒரு பக்குவப்பட்ட ஆன்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. பூச்சிகள் கடிக்கிறது, உடலெல்லாம் மொத்தம் ரத்தம் வழிகிறது. வயதோ 17. விளையாடுகின்ற பருவம், அரும்பு மீசை முளைக்கின்ற ஒரு பருவத்திலே ஒரு சிறுவன் திருவண்ணாமலையிலே பாதாள லிங்கத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு தவம் இயற்றுகிறான் என்றால் அந்த உயிரானது எத்தனை பிறவிகளை கடந்து அது பக்குவ நிலைக்கு வந்திருந்தால் கடித்த பூச்சிகளின் வலி எதுவுமே அவருக்கு தெரியவில்லை. உட்கார்ந்து கொண்டு நான் யார், நான் ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்ற தன் உணர்வு ஆராய்ச்சியை செய்தவர் ரமணர். இப்படி ஞானிகள் மீது சில இடங்களிலே புற்றே எழுந்திருக்கும், தன் மீது எழுந்த புற்று கூட அவர்களுக்கு தெரிந்திருக்காது. இந்த உலகியலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு இறைநிலைக்கு மட்டும் செல்வதுதான் ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம். இடும்பையும் இல்லை, ராப்பகல் இல்லை. ஒரு ஞானிக்கு 8 மணி ஆச்சுன்னா சாப்பிடணும், 10 மணிக்கு உறங்கணும், இப்படி எந்த எண்ணமும் அவங்களுக்கு இருக்காது. வள்ளலார் உணவருந்தியதையும் யாரும் சரியாக பார்த்ததில்லை. ரமண மகரிஷி 70 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்த மகான். அவர் எப்ப சாப்பிட்டார்னு யாருக்கும் தெரியல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர்கள் எல்லாம் உணவை ஒரு பொருளாக நாம் என்ன பண்ணுவோம், 9 மணிக்கு எனக்கு சரியாக காலை உணவு வர வேண்டும். பின்னால போச்சு சவுண்ட், காலை உணவு வேணும். மதியம் 1 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆனா கூட மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடும். எனக்கு சரியான நேரத்தில் நான் பென்ஷன் வாங்குறேன், மாதம் 50,000 ரூபாய் வந்து இருக்குது, மருமகள் எனக்கு சரியாக 1 மணிக்கு சாப்பாடு கொடுக்கவில்லையே என்று சண்டை தொடங்கும். 6 மணிக்கு காஃபி வேணும், 8 மணிக்கு உணவை உட்கொள்ளணும். இப்படி சிஸ்டமேட்டிக்கா வாழ்கின்ற நாம்
யமன் என்று வந்து அழைத்து போவான். டிஃபன் சாப்பிட்ற நேரத்தில் கூப்பிடுவானா, இல்ல சாப்பாடு சாப்பிட்ற நேரத்தில் கூப்பிடுவானான்னு தெரியாது. திட்டமிடல் என்பது வாழ்க்கையில் தேவைதான். ஆனால் ஞானிகளுக்கு திட்டமிடல் என்பதே கிடையாது. உணவு என்பது ஒரு பெரும் பொருட்டே அல்ல. மூச்சை அடக்குகின்ற கலையை கற்றுக்கொண்டவர்களுக்கு, பிரணயாமம் பிரத்யாகாரம் தெரிந்தவர்களுக்கு உணவு என்பது ஒரு பொருட்டே கிடையாது. அப்படியானால் அவர்களுக்கு எது உணவு? இந்த காற்றே உணவு. இந்த காற்றை, அதுதான் மூச்சடக்கும் கல்வியை, கலையை யார் கற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு பசி என்பதே இருக்காது. பிரணயாமத்தின் மூலமாக அவர்களுக்கு பசி என்ற உணர்வு இல்லாமல் அந்த காற்றையே உணவாக்கி கொள்வார்கள். அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? செடி கொடியிலே இருக்க கற்றாழை செடி இருக்கிறது. அந்த கற்றாழை செடிக்கு சூரிய ஒளியும் காற்றும் தான் உணவு. அத நீங்க வேரோடு புடுங்கிட்டு ஒரு கயிறு போட்டு வாசல்ல தொங்க விட்டீங்கன்னா அது தானா வளருது. அதுக்கு யாரும் தண்ணி ஊத்துறது இல்ல. இயற்கையாகவே ஒரு உயிரினத்தை படைத்து இறைவன் நமக்கு ஒரு மாதிரியை கொடுத்தான். இந்த செடியை பாடுறா, அதுக்கு நான் வெறும் சூரிய ஒளியும் காற்று தான் கொடுக்கிறேன். காற்று ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக இருப்பதை நம்ம H2O சொல்றோம்ல. ஹைட்ரஜன் 2 பங்கும் காற்று 1 பங்கும் சேர்ந்ததுதான் நீர் என்று சொல்கிறோமே. அந்த நீரினை அந்த கற்றாழை செடி காற்றை உள்வாங்கி உள்ளே பகுப்பாய்வு செய்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு உயிர் வாழ்கிறது என்றால், ஓர் உயிராக இருக்கக்கூடிய, தொடுதல் என்ற உணர்வு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு கற்றாழை செடி உயிர் வாழ்கிறது என்றால், 6 அறிவு படைத்த இந்த மனிதனால் பசியை அடக்க முடியாதா என்ற கேள்வியை இறைவன் கேட்கிறார். அதனால முன்மாதிரியா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நமக்கு முன்மாதிரி. நாம் தான் இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள மறந்து விட்டோம். நீ காணுகின்ற பொருளில் எல்லாம் அனுபவ அறிவுகள் இருக்கின்றன. அந்த அனுபவ அறிவை நாம் பெற மறந்து விட்டோம். எல்லா உயிரினமும் ஒரு காரணத்திற்காக, அனைத்துமே மனிதனுக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு மட்டும்தான் 6 அறிவு கொடுத்தான், விலங்கினங்களுக்கு கொடுக்கவில்லையே. இன்னொன்று யோசியுங்கள், இந்த உலகிலே எந்த உயிரினங்கள் படைக்கப்பட்டாலும் படைக்கப்படுவதற்கு முன் அந்த உயிரினத்திற்கு உணவை கொடுத்து விட்டு தான் உலகிலே உயிரை படைப்பான் இறைவன். எவ்வளவு கருணை உள்ளவன் இறைவன். ஒரு தாயின் வயிற்றிலே குழந்தை உருவாகிறது. அந்த தாய் என் குழந்தைக்கு பால் வேண்டுமா என்று கேட்டாடா? தானாக மார்பிலே பால் சுரக்கிறதே எப்படி? வயிற்றிலே கரு உருவாகின்ற பொழுது இவள் ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்து எனக்கு பால் சுரக்க வேண்டும் என்று எந்த தவமும் செய்தாரா? இல்லையே. இறைவன் கருணையோடு அந்த குழந்தைக்கு பால் வேண்டும் என்று அவன் தானே உற்பத்தி செய்து கொடுக்கிறான். அந்த இறைவனுக்கு என்றைக்காவது நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா? விடிந்தால் நாம் உயிரோடு இருக்கிறோமே, ஒரு நாளாவது இறைவனுக்கு வணக்கத்தை செலுத்தி இருக்கிறோமா? எத்தனை மனிதர்கள் கைகால்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். நமக்கு அத்தனையும் கொடுத்திருக்கிறானே இறைவன், அவனுக்கு நன்றியை செலுத்தி இருக்கிறோமா? நன்றி கட்ட மனிதர்களாகத்தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை பார்க்கின்ற போதெல்லாம் பட்டிகளோடு போவது. ஒரு நாளாவது எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாயா இறைவா, உனக்கு நன்றி என்று எவனாவது சொல்கிறோமா? சொல்வதில்லையே. எனக்கு நல்ல மருமகளை கொடு, நல்ல மகனை கொடு, நல்ல பேரப்பிள்ளையை கொடு, இப்படித்தான் கேட்கிறோமே ஒழிய எனக்கு ஒரு மோட்சத்தை கொடு இறைவா, இந்த உலகில் பற்றுகளில் இருந்து நான் விடுபட வேண்டும். இந்த பந்த பாசங்கள் என்பது பல பிறவிகளாக எனக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பட்டினத்தார் சொல்வார், மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதா நீ கை சலித்தாய். என்னை பெற்று பெற்று எத்தனை அன்னைமார் சலிச்சு போனாங்க தெரியுமா? எத்தனை முறைதாண்டா உன்னை பெத்து பெத்து போடுறது இந்த மண்ணில். மாதா உடல் சலித்தால் வல்வினை ஏன் கால் செலுத்தேன். நான் ஒவ்வொரு பிறவியா பிறந்து பிறந்து நடக்கிறதே என் வேலையா போச்சு. வல்வினையேன் கால் செலுத்தேன், வேதா கை சலித்தான். பிரம்ம ஒவ்வொரு முறையும் நான் பிறக்கும் போது என் தலையெழுத்தை எழுதி 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 அவன் சலிச்சுட்டான். அதனால பட்டினத்தார் கேட்கிறார், இருப்பையூர் வாழ் சிவனே, மீண்டும் ஒரு அன்னையின் வயிற்றில் பிறவாமல் என்னை காத்து விடு என்று கெஞ்சுகிறார்.
மீண்டும் மீண்டும் ஒரு பெண்ணிற்கு நான் துன்பத்தை தரக்கூடாது. மீண்டும் அவள் வயிற்றிலே பிறந்து நான் இந்த மண்ணிலே வாழ்ந்து மீண்டும் மீண்டும் இறக்கின்ற வேலையை செய்வதற்கு இதுதான் எனக்கு வேலையா? பிறப்பதும் இறப்பதும் தானா என் வேலை என்று பட்டினத்தார் கேட்பதை போல நாம் இறைவனுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும். எல்லாம் கொடுத்த பின்னாலும் போய் கேட்கறது, எதிர்த்த வீட்டுக்காரனை விட நான் பெரும் பணக்காரனா மாறணும், இறைவா நீ கூடு. கொடுத்த வாழ்விலே நிம்மதி அடைவதில்லை. நான் இன்னும் வேண்டும் 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 கேட்டு 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 என்ன ஆகிறோம்? நாளுக்கு நாள் துன்பங்களை நாம் பெருக்கிக் கொண்டே போகிறோம். இடும்பையும் இல்லை, ராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை, பற்று விட்டார்கள். பற்று விட்டவங்களுக்கு கடைசி வரியையும் முதல் வரியையும் நாம் சேர்க்கணும். படும் பயன் இல்லை, பற்று விட்டோர்க்கே. யாருக்கு? ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம். யாருக்கு மனம் ஒடுங்கி நிலை பெறுகிறதோ அவர்களுக்கு படும் பயனும் இல்லை. பற்று விடுறதுனா என்னங்க? மொத்தத்தையும் விட்டுட்டு போய் காட்டுல இருன்னு சொல்லல. சைவம் ஒரு நாளும் நீ இல்லறத்தை துறந்து விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போன்னு சொல்லாது. ஏன்னா இறைவனே உமையொரு பாகனாக இருக்கின்ற காரணத்தினால் அவனே தான் உடம்புல பாதியை மனைவிக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்மள போய் துறவுக்கு போ, சந்நியாசம் போ, அப்படி அல்ல. இருந்தும் இல்லாமல் இரு. எல்லா செல்வங்களும் இருந்தும் நாம் இல்லாமல் இருத்தல் வேண்டும். சில மனிதர்களை பாருங்க, எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் தன்னுடைய ஆடையிலும் சரி, அவர்கள் நடை உடை பாவனையிலும் சரி, சாமானிய மனிதர்களை போல இருப்பார்கள். ஆனால் பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள். இது எதுனா அந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலை. சில பேருக்கு திடீர்னு பணம் கிடைச்சிச்சுன்னா அவனுடைய நிலை என்பதையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அடுத்து ஒரு இறுக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு கதையோட வர. ஒரு மன்னன் என்ன பண்றான்? தன்னுடைய அமைச்சரை கூப்பிடுறான். கூப்பிட்டு அவனுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, எப்பவுமே அமைச்சர்களுக்கு இரவு நேரத்தில் தான் பல சந்தேகங்கள் வரும். அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். பாவத்தினுடைய தந்தை யார்? இந்த கதையினுடைய போக்கிலே நீங்களும் கொஞ்சம் யோசித்துனே கூட வரணும். பாவத்தினுடைய தந்தை யார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அமைச்சரை கேட்கிறான் ஒரு மன்னன். அவருக்கு திடீர்னு கேள்வி கேட்ட உடனே முகம் கொஞ்சம் இறுக்கமாயிடுச்சு. மன்னர் பார்க்கிறார், ஓ அமைச்சருக்கு இந்த கேள்வி புரியல போல இருக்கு. சரி அமைச்சரே, உங்களுக்கு ஒரு வார காலம் நான் கொடுக்கிறேன். அதற்குள் நீங்கள் இந்த பாவத்தினுடைய தந்தை என்ற கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் உங்களுடைய அமைச்சரவை பதவி பறிக்கப்படும், நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் அப்படின்னு மன்னன் சொல்லிட்டான். இவன் என்ன பண்றான்? யோசிக்கிறான். போய் திருக்குறளை புரட்டி பார்க்கிறான், பழமொழி நூலை பார்க்கிறான், நாலடியார் பார்க்கிறான், இனிவை 40, இன்னா 40, களவழி 40, கார் 40, எல்லா புத்தகத்தையும் புரட்டி புரட்டி பார்க்கிறான். எந்த புத்தகத்திலுமே பாவத்தினுடைய தந்தைக்கு யார் என்ற பொருள் இல்லை. ஒரு நாள் என்ன பண்றான்? நதிக்கரை ஓரம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு யோசித்துனே இருக்கிறான். ஒரு இடத்துல ஒரு கல் இருக்கு, அதன் மேல உட்கார்ந்து யோசிக்கிறான். யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா என்ன யோசனை? நாம் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நாம் ஒரு சாதாரண மனிதர்களிடம் போய் சந்தேகத்தை எப்படி கேட்பது என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்படியே அவர் யோசித்து இருக்கிறாரு. அந்த நேரம் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்திலே இருக்கக்கூடிய தேவர் அடியார்கள் என்று சொன்னால் சிவனுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்கள். அங்கே பரதநாட்டியம் ஆடுவது, சிவனுக்கு தேவையான பூசை பொருட்களை கொடுப்பது என்று சிவனுக்காகவே நேர்ந்து விடப்பட்ட பெண்கள் தேவர் அடியார்கள். அந்த ஒரு பெண் என்ன பண்றார்? கோவிலுக்காக நீர் கொண்டு செல்வதற்காக ஒரு குடத்திலே அந்த நதிக்கு வருகிறார். நீரை கொண்டு நடந்து கொண்டு வருகிறார். அங்கே எதிரிலே அமைச்சர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வழக்கமாக அமைச்சரோடும் அவரை கொஞ்சம் நல்ல மூட்ல பேசுற பெண் அமைச்சரை பார்க்கிறார். என்ன அமைச்சரே, எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பீர்கள், உற்சாகமாக இருப்பீர்கள், இன்றைக்கு ஏன் இப்படி நீங்கள் கொஞ்சம் சோகமாக இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார். கேட்ட பொழுது
அவளிடம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று யோசித்து பார்க்கிறார். அப்போ அந்த பெண் சொல்கிறாள், உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு தேவரடியார் பெண்ணுக்கு இவ்வளவு அறிவு இருக்குமா என்று யோசித்து அவளிடம் சொல்கிறார், பாவத்தினுடைய தந்தை யார்? இந்த கேள்வி மன்னர் என்ன கேட்டார்மா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் என் பதவியும் பறிக்கப்படும், நான் நாடும் கடத்தப்படுவேன். அந்த பெண் கலகலன் சிரிச்சா. சிரிச்சுட்டு, எவ்வளவு எளிதான கேள்வி, இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியலையான்னு உடனே ஆள் அவுட் ஆயிட்டாரு அமைச்சர். என்னடா இது, நாம எவ்வளவு நூல்களை படித்து அரசன் முன்னால் நம்முடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி, அதிலும் அமைச்சரிலே தலைமை அமைச்சர் பதவியிலே இருக்கிறோம், ஒரு தேவரடியார் பெண் நம்மை பார்த்து இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் என்று சொல்கிறாளே, நம்பலாமா நம்ப கூடாதா யோசிக்கிறார். அந்த பெண் ஒன்றும் பண்ணல. தன்னுடைய முந்தானையிலே பொற்காசு வைத்துக் கொண்டிருந்தார். அந்த பொற்காசை தன்னுடைய முந்தானையிலிருந்து பிரித்து எடுத்து, அமைச்சரே இந்தான் ஒரு பொற்காசை வைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன், நீங்கள் நாளை காலை என் வீட்டிற்குள் வாருங்கள், என் வீட்டிற்குள் வந்து என் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு நான் 20 பொற்காசு தருகிறேன். முதல்ல சொன்னதுக்கு ஒரு பொற்காசு கொடுத்துட்டா, வீட்டிற்குள் வந்தா 20 பொற்காசு கொடுக்கிறேன்டா. மனம் ஒரு குரங்காயிற்று. அமைச்சராக இருந்தால் என்ன, அரசனாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதானே. அவனுக்கு அப்பொழுது அந்த பொற்காசின் மீது நாட்டம் ஏற்பட்டது. மறுநாள் காலை விடிந்தது, குளித்து தயாராகி அந்த தேவரடியார் பெண்ணின் வீட்டுக்கு போறான். போன உடனே இவரை பார்த்துட்டு வந்து கதவை திறக்கிறாள். கதவை திறந்து கூடம் செல்கிறான். கூடத்தில் சென்ற உடனே 20 பொற்காசுகள் கொடுக்கிறான். கையிலே வாங்கி கொண்டான். வாங்கி கொண்ட பிறகு அவள் சொல்கிறாள், அமைச்சரே நேற்று 1 பொற்காசு கொடுத்தேன், இப்பொழுது 20 பொற்காசு கொடுத்தேன், நீங்கள் என் படுக்கை அறைக்கு வந்தீர்களே ஆனால் 100 பொற்காசு தருகிறேன். ஆசை யார் விட்டது? போனான் அறைக்குள். அந்த அறையை பார்க்கிறான். மகாபாரதத்திலே மயன் அமைத்த அரக்கு மாளிகை போன்று ஒரு தேவரடியாருடைய பெண் படுக்கை அறை என்பது மயன் என்கிற தச்சன் அமைத்த ஒரு மாளிகை போல இருக்கிறது அந்த அறை. அந்த அறையிலே அரண்மனையில் கூட இப்படி வசதிகள் இருக்குமா என்று யோசித்து பார்க்கிறான். அந்த அறையை பார்த்து அதிசயித்து நிற்கிறான். நிற்கின்ற பொழுது அவள் 100 பொற்காசை கொண்டு வந்து கொடுத்தாள். கொடுத்த உடனே அவ சொன்னா, நீங்கள் ஒரு 5 நிமிடம் என் மடி மீது தலை சாய்ந்தீர்களே ஆனால் என் கழுத்திலே இருக்கக்கூடிய இந்த வைர மாலையை உங்களுக்கு தருகிறேன். கொடுத்து விட்டு அந்த வெள்ளி தட்டிலே இருக்கின்ற முக்கணிகள், மா பலா வாழை என்று சொல்லப்படுகின்ற இந்த முக்கணிகளையும் உண்டீர்களே ஆனால் இந்த வைரமாலை உங்களுக்கே சொந்தம் என்று சொல்லிவிடுகிறாள். 100 பொற்காசும் கொடுத்து விட்டால் இவன் அவள் மடி சாய்ந்தான். மடி சாய்ந்து வெள்ளித்தட்டிலே இருக்கிற முக்கணிகளையும் உண்டான். உண்டு ஒரு சில நொடிகள் தான். அவன் மடி மேல படுத்திருக்கான். இவன் அப்படியே தலையோட எந்திரிச்சான். எந்திரித்த உடனே அவன் உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே அவன் கன்னத்திலே பலார் என்று ஒரு அறை விட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல. வரும்போது பொற்காசு கொடுத்த, இந்த வீட்டை பார்த்தோம்னா ரூமை பார்த்தோம்னா 100 பொற்காசு கொடுக்குறேன்னா அதையும் கொடுத்த, வைரமாலை கொடுக்குறேன்னு சொன்ன, இப்போ கன்னத்துல ஒரு பலார்னு அறை விட்டிய, என்ன காரணம்? இவ்வளவு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்ததற்கு எது காரணம் என்று கேட்டான். காரணம், ஆம், என் மனம் ஆசை என்கிற சிலந்தி வலைக்குள்ளே போய் விழுந்து விட்டது. நான் யோசித்திருக்கணும். நான் ஒரு அமைச்சன், ஒரு தேவரடியார் பெண், எனக்கு கீழே இருக்கின்ற ஒரு பெண், பொற்காசு அவள் கொடுக்கிறாள் என்கின்ற பொழுதே என் மனமானது யோசித்திருக்கணும். அதோடு நின்று விட்டதா என் மனம்? அவ வீட்டிற்கு அழைக்கிறார். நான் எவ்வளவு உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவன், ஒரு தேவரடியார் வீட்டிற்கு சென்றால் இந்த உலகம் என்ன சொல்ல வேண்டும் என்று யோசித்திருக்க வேண்டும். யோசிக்கலை. அப்பொழுது அவள் இடையிடையே பொற்காசை கொடுக்கிறேன் என்று என் மனதை மாற்றிக்கொண்டே வந்தாள். வந்தவள் வீட்டிற்குள் சென்றவுடனே கன்னத்தில் அடித்து புரிய வைத்து விட்டாளே. அப்படியானால்
அவன் என்ன செய்தான்? விடை கிடைத்து விட்டது, விடை கிடைத்து விட்டது என்று வீட்டை விட்டு ஓடினான். என்ன விடை? பாவத்தின் தந்தை யார் என்றால் ஆசைதான் பாவத்தினுடைய தந்தை. நேரம் மன்னன்கிட்ட போனான். மன்னா, உங்கள் கேள்விகளுக்கான விடை எனக்கு கிடைத்து விட்டது. கிடைத்து விட்டதா? என்ன பதில்? பாவத்தினுடைய தந்தை என்பது ஆசைதான் மன்னா. சரியான விடையை சொன்னாய். ஒரு பாவம் தோன்றுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் ஆசைதான் எல்லாவற்றிற்கும் காரணம். அந்த ஆசையை துறக்க சொன்ன ஒரு மகான் பிறந்த நாள் இன்றைய புத்தருடைய புத்த பூர்ணிமா என்று சொல்லப்படுகின்ற நாள்.